இரு இரு. ஐயோ, என்ன விஷால், இவ்ளோ பெரிய ஃபேக்டரியா இருக்கு? பின்ன உன்னோட பொட்டி கடை மாதிரி இருக்கும்னு நினைச்சியா? ஹலோ, வேண்டாம். என்னோட ஷாப்பை கேலி பண்ணனா அவ்வளவுதான். ஆமா ஆமா, அப்படியே பெருசா கேலி பண்ணிட்டாலும் சரி, வா மந்த வேலையை போய் பார்க்கலாம் வா. விஷால், என்ன எங்க போற? ஃபேக்டரிக்குள்ள. நீ தானே ஸ்ரீஜா டாக்குமெண்ட் எல்லாம் மாத்தி வைக்கணும்னு சொன்ன. அதுக்கு இப்படி நேரா போனா இந்த சிசிடிவி கேமரால நம்ம தெரிஞ்சிர மாட்டோம். ஓ ஆமால, பாரு நான் என்ன உன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஃப்ராடா என்ன? யாரு யாரு ஃப்ராட்? நான் ஃப்ராடா? நான் ஃப்ராடா? சரி, அப்போ ஸ்ரீஜா பேர்ல இந்த ஃபேக்டரி ரெஜிஸ்டர் ஆகட்டும். நான் போறேன். சரி சரி, போகதா. நான் சும்மா சொன்னேன். என்ன இசை? சும்மா கூட இனி என்ன ஃப்ராட்னு சொல்ல கூடாது. ஓகே, இனிமே சொல்ல மாட்டேன். சரி, நம்ம வந்த வேலையை பார்க்கலாமா? ஃபேக்டரிக்குள்ள இப்ப எப்படி போகணும் அது சொல்லு. ஏய், இதெல்லாம் உனக்கு தேவையா? இது வர. ஐயோ, அப்பாடி. அதான் பார்த்து ஏறுன்னு சொன்னேன். சரி பாத்துட்டே இருக்காம சீக்கிரம் போ. எல்லாம் என் தலையெழுத்து. காணுமே. காணோம். ஏய், டாக்குமெண்ட் எங்கல்ல? விஷால், யோ, டாக்குமெண்ட் இங்க எப்படி இருக்கும்? அத பத்திரமா பீரோ, லாக்கர் இந்த மாதிரி இடத்துல தானே வைப்பாங்க. எல்லாத்தையும் நாளைக்கு வந்து சொல்லு. முதல்ல சொல்ல வேண்டாமா? அது முதல்லயே கேட்கணும். இத மட்டும் நல்லா வக்கணையா பேசு. இப்பதான் எட்டது அறிவுக்கு. ஏய், அங்க பாரு, அந்த பீரோல இருக்குமோ? வா. ஏய், சைலண்டா வா. விஷால், பூட்டி இருக்கு. ஏய், என்ன? விஷால், பூட்டி இருக்கு. எப்படி திறக்கிறது? இங்க வா. வா. அவ்வளவுதான். சூப்பர் விஷால், சூப்பர். எப்படி? ஆளை பாரு, ஃபைல பார்க்கலாம். இந்தா புடி. எப்படி? ஏய், வேற லெவல் நீ. அடிப்பாவி, நீ ஃப்ராட் மாதிரிலாம் இல்ல, நீ ஃப்ராட் தான். பாரு, பாக்குறவங்களுக்கு டவுட்டே வராத மாதிரி எப்படி மாத்திருக்க. ஏய், பரவாயில்ல, கைவசம் நல்ல தொழிலெல்லாம் வச்சிருக்க. பின்ன டிவோர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நானும் பொழைக்க வேண்டாமா? ஏய், இப்ப எதுக்கு டிவோர்ஸ் எங்க எடுக்கிற நீ? ஏன் எடுக்க கூடாதா? எப்ப இருந்தாலும் நடக்க போற விஷயம் தானே. அதுக்காக இப்ப இங்க ரொம்ப குத்தி காமிக்கணுமா என்ன? ஐயா, மௌன ராகத்துல வர மோகனன் நினைப்பு. நான் ரேவதி. குத்தி காட்டுறதுக்கு மேல முடிஞ்சதுல. வா கிளம்பலாம். புடி, முதல்ல இத பீரோல வை. வைக்கிறேன். ஹலோ, என்ன விஷயமா? எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அப்பா, உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டு உங்களோட பிளெஸிங் வாங்குறதுக்கு தான் நான் கால் பண்ணேன். என் பிளஸிங் தான் உனக்கு எப்பவுமே இருக்குமேமா. என்ன விஷயம் சொல்லுமா. அப்பா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பேர்ல ஃபேக்டரியை ரெஜிஸ்டர் பண்ண போறாங்க. என்னம்மா சொல்ற? இதுக்கு அந்த சுபத்ரா எப்படி சம்மதிச்சா? பா, இதெல்லாம் இசையோட ஜாதகத்தால நமக்கு கிடைச்ச ஜாக்பாட்பா. அவ ஜாதகத்தை மாத்தி பொய் ஜாதகத்தை கொடுத்திருக்கான்னு சுபத்ரா பயங்கர அப்செட். அதனால இசை பேர்ல பத்திரத்தை முடிக்கிறதா இருந்த அந்த ஃபேக்டரிய என் பேர்ல முடிக்கலான்னு சுபத்ரா சொல்லிட்டா. வெரி குட் ஸ்ரீஜா. ஜாதக விஷயம் தெரிஞ்சதும் சுபத்ரா ரொம்ப கோவமாகி அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாப்பா. ஆனா அந்த விஷால் இருக்கான்ல, நடுவுல பூந்து இசைய மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டான்பா.
விஷால் இசையை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டானா? ஆமாப்பா. ஸ்ரீஜா, நல்ல சாமிய வேண்டிக்கோ. எங்க அண்ணியோட பேர்ல வாங்குற சொத்து பெருகுற மாதிரி உன் பேர்ல வாங்குற சொத்து பெருகணும். அக்கா, அத்தை மாமாவோட ஆசீர்வாதம் இருக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே நல்லபடியாவே நடக்கும்க்கா. போம்மா போ. ஃபேக்டரி ஓனர் அம்மா, உன் ஆட்டோ எல்லாம் ஃபேக்டரிக்குள்ள போற வரைக்கும் தான். இசை இன்னும் கொஞ்சம் சத்தமா பேச, அவளுக்கு நல்லாவே கேட்கும். மெதுவா பேசு, அவ காதுல விழுந்துற போகுது. ஓகே ஓகே. ஏய் விஷால், ஆ. நம்ம பிளான் பண்ணபடி எல்லாம் நடக்கும்ல? ஏய், அதெல்லாம் பக்காவா நடக்கும். ம். ஓகேவா? ம். சரி சரி, எல்லாரும் சாமி கும்பிடுங்க. ஏங்க, ரொம்ப நேரமா அவங்களுக்குள்ளேயே ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியலம்மா. இரு, என்னன்னு ராகவ்ட்ட கேட்க சொல்றேன். ராகவ். அப்பா சொல்லுங்கப்பா. அது வந்து அவங்க ஸ்ரீஜா டாக்குமெண்ட்டையே ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கொஞ்சம் விசாரி. சரிங்கப்பா. சார், ரொம்ப நேரமா டாக்குமெண்ட்டே பார்த்துட்டு இருக்கீங்க. என்னாச்சு? சைன் பண்ணிடலாமா? விஜயராகவன் ஸ்ரீஜாவோட அப்பா பேரு, சரிதானே? விஜயராகவன்றது எங்க அப்பா பேரு தான் சார். எதுக்கு கேக்குறீங்க? உங்க டாக்குமெண்ட்ல வீணு இன்ஷியல் இருக்க வேண்டிய இடத்துல டபிள்யூன்னு இன்ஷியல் தப்பா இருக்குமா? இதுல எப்படி இனிஷியல் மாறுச்சு? அதானே, அத ஆபீசர் கிட்ட கேட்டா அவங்களுக்கு என்ன தெரியும்? என்ன ஸ்ரீஜானி, ராகவ் கிட்ட டாக்குமெண்ட்டை கொடுக்கும்போதே நீ செக் பண்ணி கொடுக்க மாட்டியா? அத்தை, இதெல்லாம் எப்படி மாறுச்சுனே தெரியல அத்தை. எல்லாமே சரியா தான் இருந்துச்சு. ஐயோ போச்சு. அப்ப எப்படி இந்த மாதிரி மாறிச்சு? நல்ல நேரத்துல கம்பெனி வர ரெஜிஸ்டர் பண்ணனும். சீக்கிரம் ஏதாவது பண்ணு. ஐயோ, ஸ்ரீஜாவோட அப்பா வராம இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ண முடியாது சார். என்னங்க இது இப்ப வந்து இப்படி சொல்றாங்க? என்ன பண்றது? ராகவ், நீ எதுக்கும் பேசாம ஸ்ரீஜாவோட அப்பாவை வர வச்சிடலாம்ல? பிரச்சனை தான் சால்வ் ஆயிடுமே. ஸ்ரீஜா, உங்க அப்பா லோக்கல்ல தானே இருக்காரு, சீக்கிரம் வர சொல்லலாமே. என்ன ஸ்ரீஜா யோசிக்கிற? உன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லு. அவர் வந்தா பொண்ணு பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவார்ல. ஐயோ ஸ்ரீஜா, அண்ணி தான் இவ்ளோ தூரம் சொல்றாங்கல்ல, ஃபோன் பண்ண அப்பாவுக்கு. பாரு, அத்தை கூட சொல்லிட்டாங்க. போய் சீக்கிரம் கூப்பிட்டு அப்பாவை. மாட்னியா? அவ்வளோ சீக்கிரம் உன் பேர்ல கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ண விட்டுருவேனா? இப்ப என்ன பண்றேன்னு நானும் பாக்குறேன்.